ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் பார்க்க போகிற திரைப்படம் மசாக்கான்ற தெலுங்கு படம் தான். இதை இயக்குனது வந்து பார்த்தீங்கன்னா திரிநாதா ராவ் நக்கினா. ஸோ இதில் நடிச்சது பார்த்தீங்கன்னா சந்தீப் கிஷன், ரித்துவர்மா, ராவ் ரமேஷ், அன்ஷு சாகர், முரளி சர்மா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதைக்கு போயிடலாம் வாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியான ஒரு பேஸ்டு கதை. ஸோ இதில் வந்து ரொம்ப நத்திங் சீரியஸ்ன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதில் வந்து சந்தீப் கிருஷ்ணன் வந்து கிருஷ்ணான்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. ராவ் ரமேஷ் வந்து வெங்கட்ரமணான்ற கேரக்டர் நடிச்சிருக்காரு. அப்பா பையனாக நடிச்சவங்க. இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா கடலில் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி அவங்களை காப்பாற்றுற மாதிரி போலீஸ் அஜய் வந்து பண்ணுவார். அப்போ இவங்க ரெண்டு பேருக்கு நடந்த ஃப்ளாஷ்பேக்கை வந்து ஏன் இவங்க பண்ணிக்கிறாங்க இது மாதிரின்றதுக்கு இவங்க அஜய் கிட்ட கதை சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ கிருஷ்ணா வழக்கம் போல் கிருஷ்ணா வந்து ஒரு போலீஸ் கேஸில் மாட்டிக்கிட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா ரித்துவர்மா மீரான்ற கேரக்டர் ரிதுவர்மாவை சந்திப்பார். உடனே இவங்களுக்கு லவ் வந்துடும். ஸோ இப்போ அப்பாவுக்கு வந்து வித்தியாசமாக இந்த படத்தில் யசோதான்ற ஒரு கேரக்டர் லவ் ஏற்படும். இவங்க ரெண்டு பேருமே அப்பா பையன் ரெண்டு பேருமே தெரியாமல் ஒருத்தர் லவ் பண்ணுறது அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு காமெடியாக போச்சு. அப்புறம் இன்டர்வல் பிளாக்ல வரும்போது இந்த ரெண்டு பொண்ணுங்களும் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தவங்க அப்படின்றது வரும். ஒரு பெரிய ஸ்டீல் ஃபேக்ட்ரி ஓனரான முரளி சர்மா வீட்டில் இந்த ரெண்டு பொண்ணுங்களும் இருக்கும். இப்போ இந்த பார்கவர்மான முரளி சர்மா வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ன கண்டிஷன் போட்டு இவங்க ரெண்டு பேர் இந்த அப்பா பையனுக்கு கல்யாணம் நடக்குதா இல்லையா இல்லை நடந்துச்சா அப்படின்றது தான் படத்தோட செகண்ட் ஹாஃபு. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து காமெடியாகவும் ஆக்டிவாக போச்சு. ஃபைட் அந்த காலேஜில் வந்து பிரச்சனைலாம் பண்ணுவாங்க இந்த ரித்துவர்மாக்கு. அதெல்லாம் வந்து இவர் இந்த கிருஷ்ணான்ற கேரக்டர் வந்து போய் தட்டி கேட்குறது அதெல்லாம் வந்து வழக்கம் போல் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃப் வந்து அப்பா பையன் சென்டிமெண்ட் அந்த காமெடி வந்து நல்லா இருந்துச்சு. லவ் லெட்டர்லாம் மாற்றி கொடுத்துப்பாங்க. அது மாறி வேறு போயிடும். அதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருந்து ராவ் ரமேஷோட ஸ்பான்டேனியஸ் வந்து நல்லா இருந்துச்சு. சந்தீப் கிருஷ்ணனோட சின்ன ஆக்ஷன்ஸு சின்ன காமெடி பாடி லாங்குவேஜ் இந்த பின்னாடி கை கட்டின்னு போகிறது அதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃப் வந்து திரைக்கதை வந்து ரொம்ப ஸ்லோவாகி படமே வந்து ரொம்ப ஸ்லோவாகிடுச்சு. ஸோ ப்ரெடிக்டபிளாக இந்த படத்தோட கதையும் தெரிஞ்சு போச்சு. சமீபமாக வந்த லவ் ரெட்டி அது மாதிரி படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரையும் நம்ம கிளைமேக்ஸ் வந்து கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் ஒரு 5 நிமிஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா படத்தோட கதையை மாறிப்படும் லவ் ரெட்டியில். அதான் அந்த படத்தோட வெற்றின்னு நினைக்கிறேன். ஸோ அது மாதிரிலாம் எந்த ஒரு திருப்பமோ எந்த ஒரு ட்விஸ்ட் எதுவுமே இல்லாமல் ஃப்ளாட்டாக போச்சு. எப்படி நிலவுக்கு என்மேல் என்ன நடிக்கும்ன்ற படத்தில் வழக்கமான காதல் கதை சொன்னாரோ அதே மாதிரி வழக்கமாக தான் இருந்தது. அதே மாதிரி இந்த படத்தில் ப்ரெடிக்டபிளாகவும் ரொம்ப செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்லோவாகவும் போனதால் இந்த படம் ஒரு சாதாரண படமாகிடுச்சு. இல்லைனா இது ஒரு சூப்பர் படமாக அமைஞ்சிருக்கும். ஸோ இருந்தாலும் இது ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய ஒரு நல்ல வைப் படம்னு நினைக்கிறேன். ஆனால் விஷயம் எதுவும் இல்லைனாலும் ஒரு நல்ல வைப் இந்த படத்தில் இருந்துச்சு. அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ ஃபேமிலியோட நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சமீபத்தில் வந்த சன்ஸ்கிருதி வசனம் மாதிரி ஒரு ஹிட்டாகி இருக்க வேண்டிய படம். ஆனால் இது வந்து ரொம்ப லேக் ஆகி ரொம்ப ஸ்லோவாக போச்சு. இதில் இன்னொன்று சொல்லணும், இந்த லியோன் ஜேம்ஸோட 2 பாட்டும் மியூசிக் ரீ ரெக்கார்டிங்லாம் வந்து ரீசன் பண்ண நல்லா இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்க்குறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.